பாட்டு பாடலாம். எனக்கு பிடிச்ச பாட்டு. மன்னிப்பு தாருமையா என் மனவாளனே, எனக்குள் வாருமையா என் எஜமானனே. மன்னிப்பு தாருமையா என் மனவாளனே, எனக்குள் வாருமையா என் எஜமானனே. எஜமானனே 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 சுனாரனே. எஜமானனே 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 சுனாரனே. எங்கள் மனதில் ஆறுதலில்லை, என்னை அழைத்தவரே அழைத்திடுமையா. எங்கள் மனதில் ஆறுதலில்லை, என்னை அழைத்தவரே அழைத்திடுமையா. என் ஆண்டவரே என் ஆறுதலே, என் ஆண்டவரே என் ஆறுதலே. யாரிடம் நான் போவேன் ஐயா, உம்மிடம் நான் சொல்வேன் ஐயா. யாரிடம் நான் போவேன் ஐயா, உம்மிடம் நான் சொல்வேன் ஐயா. மன்னிப்பு ஐயா என் மனவாளனே, எனக்குள் வாருமையா என் எஜமானனே. மன்னிப்பு தாருமையா என் மனவாளனே, எனக்குள் வாருமையா என் இயேசுராஜனே. அல்லேலூயா அல்லேலூயா. யாரெல்லாம் மன்னிச்சுக்கிற இதயம் உள்ளவர்கள் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமாங்க, நம்ம மன்னிக்கலைன்னா எனக்குள்ள நம்ம உட்காரவே முடியாது. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. அடிமைக்கு கொடுத்த வார்த்தை மன்னிப்பு. அன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டு சிலுவையில தொங்கும் போது இந்த வார்த்தையை இயேசப்பா சொல்றாரு. வாசிங்கப்பா லூக்கா. வாசிங்க. அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். போதும். அல்லேலூயா அல்லேலூயா. நாம நிக்கிற இடத்துல நம்ம பாவப்பட்டு நம்ம செஞ்ச அக்கிரமத்தின் நிமித்தம் பாவத்தின் நிமித்தம் யார் அடிக்கப்பட்டாரா? பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்காக அடிக்கப்பட்டார். அல்லேலூயா அல்லேலூயா. நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்ம ஆண்டவர் பாதப்படியில் நிக்கிறது கூட நம்மளுக்கு தகுதி இல்லை. அல்லேலூயா அல்லேலூயா. ஆனால் இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக ரத்தம் சிந்தினார். ஆமென். அந்த இடத்துல பரிசேயரு சதுசேயரு யூதஜன எல்லா பேரும் நின்று இவர்கள் ஒரு பாவமும் அறியாதவர் ஏசப்பா அவர்களை இவங்களை ஈட்டியில குத்தி காயப்படுத்தி மண்டையில கொட்டி காரி துப்புறாங்க. ஆண்டவர் என்ன ஒரு பாவமும் செய்யல. ஆமென். அல்லேலூயா. அப்படியே கொண்ட ஆண்டவருக்கே அந்த நிலைமையில நம்மளாம் மனுஷர் நம்மளுக்குலாம் ஏமாத்துறோம். ஆமென். அல்லேலூயா. கெட்ட குமாரனை எடுத்துக்கோங்க. லூக்கா 15 அதை படிங்க. இந்த கெட்ட குமாரன். பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். நம்ம தகப்பன் இடத்துல நம்ம இருக்கும்போது ஒரு குறைவும் இல்லை. ஆமென். அல்லேலூயா. நம்ம தகப்பனை பெற்றவங்களுக்கு தெரியாதா நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம என்னென்ன செய்யணும், என்னென்ன பூர்த்தி பண்ணணும், என்னன்னு எல்லாம் நம்மளுக்கு தெரியும். இதை விட்டுட்டு
சாத்தான் வந்து அந்த மகனை எப்படி கொண்டு போறானா துன்மார்க்க ஜீவியத்துக்கு. அல்லேலூயா. துன்மார்க்க ஜீவியத்துல போகும்போது அவர் எல்லாம் ஆஸ்தி எல்லாம் இழந்தாரு, அந்தஸ்து எல்லாம் இழந்தாரு, எல்லாத்தையும் இழந்து போய் விபச்சாரி கிட்ட கொடுத்து எல்லாம் நாசமோசத்துக்கு எல்லாம் ஆளாயிட்டு மறுபடியும் எப்படி வர்றாரு? அங்க என்னப்பா சாப்பாடு கொடுத்தாரு? அந்த குடியானவன் என்ன கொடுத்தாரு? பன்றிங்கிற தவிடு. சோத்திரம். அப்ப பன்றிங்கிற தவிட வச்சு அதை தின்ற ஏன் நீ அடங்கிய தகப்பன் இடத்துல நீ அமைதியா உட்காந்துருந்தா இந்த கவலை உனக்கு வந்திருக்குமா? இந்த கஷ்டம் வந்திருக்குமா? அல்லேலூயா. அல்லேலூயா. இதா நம்ம ஆண்டவர் இந்த இடத்துல தகப்பன் சொல்றது வந்து நம்ம ஏசப்பாவை வச்சு நம்ம அந்த இடத்துல நினைச்சு பார்ப்போமே. அல்லேலூயா. கர்த்தரை விட்டு நம்ம பின்வாங்கி போனோம்னா இந்த கதி தான் நம்மளுக்கு. ஆமென். அல்லேலூயா. கொஞ்சத்துல உண்மையா இருக்கிறவங்க ஆண்டவரை அதே இடத்துல அதிகாரியா வைப்பேன்றாரு. அல்லேலூயா. கொஞ்சத்துல உண்மை. தன்னை தாழ்த்துங்க. தன்னை தாழ்த்தினாதான் கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். அல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவரே. தன்னை தாழ்த்துக்கிறவன் தான் உயர்த்தப்படுவான். அந்த இடத்துல மீக படிப்பான். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையா இருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெரிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானும் பசியினால் சாகிறேன். ஆமென். அல்லேலூயா. இது தேவையா? அவங்க தகப்பன்கிட்ட எத்தனை பேர் சாப்பிடுறாங்களாம்? எல்லா ஜனங்களும் சாப்பிட்டு திருப்தி அடைகிறாங்க. நீ ஏன்டா போய் பன்றியை தவிர்த்து போய் திங்கிற? அல்லேலூயா. என்ன அவனுக்கு அப்படி? தகப்பன் இடத்துல உட்காரு இருக்குதா? கூழோ கஞ்சிய தகப்பன் இடத்துல உட்காந்து அதை குடிக்கும் போது கர்த்தர் நம்மளுக்கு நேர்த்தியா அதை செய்வார், நேர்த்தியா நடத்துவார். குறை கர்த்தருக்கு சோத்திரம், அது நிறைவா ஆண்டவர் மாற்றி கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. நம்ம போய் நம்ம சுயத்துக்கு நம்ம தேடி அலைஞ்சோம்னா என்ன ஆகும்? குடியானவன் கிடைப்பேன், பன்றிக்கு போடுற அந்த தவிடுதான் கிடைக்கும். நம்ம அடங்கி உட்காந்துருக்கும் போது நம்ம அப்பா நம்மளுக்கு நிறைவாய் ஆண்டவர் கொடுப்பார். அல்லேலூயா. அடுத்து வாசிங்கப்பா. நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, அறத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ புத்தி வந்துருச்சு இவருக்கு. புத்தி தெரிஞ்சு என்ன சொல்றாரு? தகப்பனே, உமக்கு விரோதமாகவும் அறத்துக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன், என்னை மன்னிச்சு. இது மனுஷன். மன்னிக்கிறவன் மனுஷன், மனம் திரும்புறவன் அதுக்கு மேல மனுஷன். என்ன பொறுத்தவரை அதுதான். மனசுல கொஞ்சம் இருக்கு, அந்த இடத்துல நம்ம விழுந்து போயிட்டாலும் கூட மறுபடியும் நம்ம மனம் திரும்பிடணும். மனம் திரும்பி நம்ம ஆண்டவர் பாதத்தில் ஓடியாந்துடணும். ஓடியாந்து வந்து, அப்பா, நமக்கு விரோதமா நான் பாவம் செஞ்சேன், பரத்துக்கு விரோதமாவும் பாவம் செஞ்சேன், ஊர் எல்லாத்துக்கும் நான் பாவம் செஞ்சேன்னா கர்த்தாவே என்னை மன்னிங்கன்னு சொல்லிட்டு நம்ம அவர் பாதப்படியில சரணடையும் போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க அவரு போதுமானவரா இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு வார்த்தை வேதத்துல கர்த்தரோடு இருந்தா நன்மையானது அவர் நம்மளுக்கு வந்து கூட கொடுப்பாங்க. அப்ப நம்மளுக்கு நன்மை கொடுக்கிற தெய்வம் நம்மளோடு இருக்கும்போது நான் ஏன்பா நம்ம எல்லாத்துக்கும் விட்டுட்டு ஓடணும்? அல்லேலூயா. எதுவா இருந்தாலும், அதாவது மண்ணுக்காக மாணிக்கத்தை நம்ம விட்டு கொடுக்க கூடாது. ஆமென். நம்ம மாணிக்கமா இருக்கிற இயேசு கிறிஸ்து நம்ம ஹீரோ நம்மளோட இருக்கும்போது மண்ணை நாடி எந்த இடத்துலையும் நம்ம விழக்கூடாது. அல்லேலூயா. இந்த இடத்துல நம்ம கர்த்தரை ஆண்டவர் பார்த்துப்பார், கர்த்தர் எனக்கு செய்வார், கர்த்தர் எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படி இருதயத்துல ஒவ்வொரு நிமிஷம் சொல்லும் போது நம்மளுக்குள்ள ஒரு உற்சாக ஆவி வரும் பாருங்க. அல்லேலூயா. ஆண்டவருக்கு அப்ப அந்த இடத்துல தாழ்மையோடு இருந்து ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறப்ப கர்த்தரை செய்வார். எல்லா இருதயத்தையும் இருக்கிற கசப்புக்கள் வேதனை யாரெல்லாம் பழச கூட ஒரு நம்ம விவரம் தெரிஞ்சதுக்கு முன்னாடி இருந்து கூட ஒரு மனுஷர் மேல ஒரு காயம் இருந்திருக்கு, வேதனை இருந்திருக்கும், அவளை மன்னிக்க முடியாத அளவுக்கு இருந்திருக்கும். இந்த நாள்ல யாராவது உங்க சிலர் ஏதாவது ஒரு சின்ன காரியம் கசப்பு இருந்தா இந்த இடத்துல ஆண்டவர்கிட்ட சொல்லி ஒப்பு கொடுத்துருங்க. ஏசப்பா, நான் மன்னிக்கிறேன், அவங்கள நான் மன்னிக்கிறேன். ஏன் நம்மளுக்கு குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ஒவ்வொருத்தவங்க செய்யும் கொடுமையெல்லாம் நினைச்சா வாழவே முடியாது. ஒண்ணு கொலகாரங்களாத்தையும் நம்ம செய்யல இருந்திருப்போம். அல்லேலூயா. ஆனா அத்தனையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால நம்மளோட கஷ்டத்தெல்லாம் மாற்றி போட்டு அன்பால பெடுத்தின தகப்பன் நம்மளோட இருக்கிறார். எல்லாத்தையும் மறந்து அவங்கள மன்னிச்சு அந்த கசப்பு வெறுப்பை பூரா எடுத்து போட்டு ஆண்டவர்கிட்ட தாழ்மையோடு அவர்கிட்ட நம்மளை மன்னிச்சாரு.
நம்ம அக்கிரமக்காரவங்க மீறுதல்காரவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உலகத்துல இருக்கும்போது நம்மளுக்கு சொல்லியிருக்கலாம். ஆனா இந்த நாள் யாராவது சொல்லுங்க, என்னோட சாட்சியெல்லாம் கேட்டீங்கன்னா மறந்து போவீங்க. சரிங்களா? எவருக்கும் அஞ்ச மாட்டேன். இன்ன வரைக்கும் நான் யாருக்கும் பயந்ததும் கிடையாது. ஆனா கர்த்தருக்கு பயப்படும். அல்லேலூயா. என்னைய பார்க்குறாரு, அந்த பயம் எனக்கு இருக்கு. எஸ்அப்பா, நான் ஒரு சின்ன தவறு பண்ணாலும் பெரிய தவறு இன்ன வரைக்கும் நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த ஆணவத்தை நான் செஞ்சது கிடையாது. ஆனா சின்னதா இருந்தாலும் எஸ்அப்பா அவர்கிட்ட நான் மன்றாடு எனக்கு தான் தெரியும். அல்லேலூயா. அந்த இடத்துல நான் விடுற கண்ணீர் கர்த்தருக்கு தெரியும். என் இருதயத்துக்கு நேரம் நான் ஆண்டவர்கிட்ட நான் ஏறெடுப்பேன். எஸ்அப்பா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நான் கெஞ்சி மன்றாடுவேன். ஆனா அதுக்குரிய பலனை தண்டனையும் நான் அனுபவிச்சிருக்கேன். அல்லேலூயா. அந்த அளவுக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம தாழ்மைப்படுத்தி, நம்ம யாரெல்லாம் வைராக்கிய கோபத்தை கஷ்டப்படுத்தி இருந்தோம் எல்லாத்துக்காகவும் நம்ம ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஆண்டவர்கிட்ட நிறைவா நம்ம பெற்றுக்கொள்வோம். மன்னிப்பு கேட்கும்போது நம்மளுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுப்பாரு. பேதுரு கேட்கிறாரு, நான் எத்தனை தடவைப்பா மன்னிக்கிறது என் சகோதரனை? அப்ப அதுக்கு என்ன சொல்றாரு? ஒரு 7 தடவை. நான் 7 தடவை இல்ல 7 தடவை நீ மன்னிச்சுக்கிட்டு என்ன அப்படி சொல்றீங்க? அவங்க ஒவ்வொன்றும் செய்யும்போது மன்னி ஏசப்பாவோட பெரிய ஆளாடியே. அல்லேலூயா. மன்னிச்சுக்கிட்டே இரு. மன்னிச்சுக்க. எப்பா எத்தனை தடவைப்பா அந்த மாதிரி மன்னிச்சுது. அவ்வளோ பெரிய நீதிமானே ஒவ்வொருத்தரையும் மன்னிக்கும் போது நம்மளாம் ஏமாத்துறோம். அல்லேலூயா. குடும்பத்துல பிள்ளைங்களா புருஷனா எல்லாத்தையுமே சரி விடு ஏசப்பா நீங்க பார்த்துக்கீங்க, தள்ளி விட்டுருங்க. அந்த பாரத்தெல்லாம் கொண்டு வந்து சிந்தையில் இருந்து கேட்டாங்க, தள்ளி விடுங்க. அவர் எதுக்கு இருக்காரு? நம்ம அப்பா. நம்ம சுமையத்தானே அவர் தாங்க இருக்காரு. பாரத்தை சுமக்க தான் அவர் இருக்கிறாரு. எவ்வளோ பெரிய கஷ்டமா ஆண்டவரே நீங்க பார்த்துக்கங்கப்பா. எந்த இடத்துல இருந்து நான் மண்ணு, எனக்கு எதுவுமே தெரியாது ஏசப்பா, நீங்க பார்த்துக்கங்கய்யா, நீங்க பார்த்துக்கங்கன்னு சொல்லுங்களேன். சொல்லி பாருங்க. கர்த்தர் நடத்துற அதிசயத்தை அற்புதத்தையும் கண்கள் மாத்திரமல்ல எல்லா கண்களும் காணும். ஆண்டவர் அதிசயத்துல நடத்துவார், அற்புதம் செய்வார். ஆண்டவர்கிட்ட எல்லாரும் யாருக்காகவும் நம்மளை காயப்படுத்தினா கட்டாய சோத்திரம், என்னை தேவன் மன்னிக்கணும். உங்களை காயப்படுத்தினா யாரும் அடிமை மன்னிச்சு இந்த மன்னிப்புக்குரிய காரியத்தை ஆண்டவர் தாமே ஆசீர்வதிச்சு கொடுக்கணும்.